தெலுங்கு திரை உலகில் பிரபல நடிகையாக வலம் வந்த பிரத்யூக்ஷா காதலனோடு சேர்ந்து தமிழ் தெலுங்கு திரை உலகில் பிரபல நடிகையாக வலம் வந்த பிரத்யூக்ஷா காதலனோடு சேர்ந்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டது. காதலன் உயிர் பிழைத்த நிலையில் நடந்தது கொலை என நடிகையின் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. 23 ஆண்டுகளாக நடந்து வரும் வழக்கு விசாரணையின் பின்னணி என்ன? மைசூரில் தம்பியை ஏவி கணவரை கொன்ற மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். வழிப்பறி நாடகம் அம்பலமானது எப்படி? கொலைக்கான காரணம் என்ன? ஜெயங்கொண்டத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிருக்கும் வெண் பாதரசத்தை கடத்தி விற்க முயன்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். நகை பாலிஷ் உள்ளிட்டவற்றுக்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை பாதரசத்தை போலியாக தயாரித்து விற்க முயற்சியா? சேலம் அருகே திமுக கிளை செயலாளர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். சொத்து தகராறா? முன்விரோத பகையா? கொடூர கொலையின் பின்னணி என்ன? கர்நாடகை கூலிப்படை ஏவி கொன்ற மனைவி 9 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டுள்ளார். கூலிப்படைக்கு பணம் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததால் அம்பலமான உண்மையின் பின்னணி என்ன? சென்னையை சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஏஐ மூலமாக தொழிலதிபர் போல போட்டோ வீடியோக்களை உருவாக்கி 12 பெண்களை ஏமாற்றி பணம் பறித்திருக்கிறார். திருமண வலைவீசி கோடிகளை சுருட்டியவர் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. பாடகர் ஜுபின் கர்க்கை போலவே ஒடிசாவில் பாடகர் ஒருவர் மர்ம மரணம் அடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாடகரின் மேலாளர்கள் 2 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கின் பரபரப்பு பின்னணி என்ன? தூத்துக்குடியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று 85 லட்சம் ரூபாயை மோசடி செய்த வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மராட்டியத்தில் பதுங்கியிருந்தவர்கள் சிக்கியது எப்படி? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.